விடு நீ. யாராவது வீடியோ எடுத்துட்டு Facebookல போட்டா ஏன் நம்ம ஆளுங்களே லைக்ஸ்க்காக போடுவாங்க. நான் இல்லாதப்போ உன்னை யார் பணிமனை கூட்டம் நடத்த சொன்னது? யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியாத உனக்கு? முட்டாளா நீ? நான் முட்டாளா? நீங்களா முட்டாளா? வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 வாட்டி காசு வாங்கினீங்கல்ல கான்ட்ராக்ட் போட்டு. எங்க அப்பா சொல்றாரு குருவி பருந்தாகாதுன்னு. புரியல? 30 வருஷம் ஒருத்தன் எடுத்த பேரை 30 நாள் என்னால எடுக்க முடியுமா? என்னெல்லாம் சொன்னீங்க? பொணத்துக்கு மாலை, பொண்ணுக்கு சேலை. ஒரு மாசத்துல எத்தனை பொணத்துக்கு போய் மாலை போட முடியும்? அப்போ கஷ்டப்படாம ஜெயிக்க முடியுமா? அறிவு கட்ட முடியும். கை இறக்குங்க, கை இறக்குங்கடா. ஒரு கோட்டை கட்ட தானே 30 வருஷம் ஆகும். அந்த கோட்டையை இடிக்க நான் ஏன் கஷ்டப்படணும்? அவனை கஷ்டப்படுத்துவேன். என்னால அவன் லெவலுக்கு போக முடியாது. ஆனா அவனை என் லெவலுக்கு இறக்கினா இனிமே நான் பாத்துக்கிறேன். வணக்கம் வணக்கம். கத்திரிக்கோள் எங்கம்மா? என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் கத்திரிக்கோளை கொடுப்பா. கொடுக்க மாட்டேன்பா. ஐயா வந்திருக்காருல, ரிப்பன் கட் பண்ண கொடுப்பா. காசு கொடுத்து பொருள் வாங்குறது நாங்க, பப்ளிக்கு ரிப்பன் வெட்டுறதும் கொய்யாவா? யோ பைத்தியம் மாதிரி பேசாதயா. இந்த சட்டையை போட்டு டிவியில பெஸ்ட் பெஸ்ட்னு டான்ஸ் ஆடுற நீ பைத்தியமா நான் பைத்தியமா? நீ பைத்தியமா நான் பைத்தியமா? யோவா வெட்டிட்டா தம்பி என்ன வேணும் சொல்லுப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். அது நான் தான்ப்பா. நீ மூடப்பா. என் தலைவர் ராமராஜ் பாண்டியன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு பாரு ஆப்பு ஆப்பு எல்லாருக்கும். நீ குடிச்சிட்டு யார் என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்க. இதுதான் தவறான செயல். தம்பி குடிச்சா போய் படுத்துறணும். பெரிய லாடா இருந்தா ஒயின் ஷாப்பெல்லாம் மூட வேண்டியதானே? நீ விக்கிற நான் குடிக்கிறேன், நீ விக்கிற நான் தம்பி வேணாம் சொல்லிட்டு. ராமராஜ் பாண்டியன் இன்று தனது கட்சி தொண்டரையே பொது நிகழ்ச்சி ஒன்றில் கன்னத்தில் அறைந்த சம்பவம் மக்களிடமும் கட்சி தொண்டர்களிடமும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த அநாகரீக செயலுக்கு பல்வேறு தலைவர்களும் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். யாரு மேல கை வச்சா? ஹீரோ மேல கை வச்சிருக்க. அடிக்கலாம் என்ன செஞ்சிருக்கணும்? தபால 5 ரூபா 10 ரூபா பாட்டுக்கு கூட வச்சுக்கிற பார். அவனை அடிக்கணும். வெளியில புக் பண்ணிட்டேன். புரட்சி வெடிக்கும் போராட்டத்தை பாரு. சொந்த கட்சிக்காரனையே கன்னத்தில் அடிக்கிறிய. நீலாம் ஆட்சிக்கு வந்தா ஏழை வயத்துல அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? போனி இன்டர்நெட் வச்சு மேலே போக முடியும் நீங்க. ஆனா அதோட ஒருத்தனை கீழே தள்ளி விடுறது ஈஸியா இருக்கு. குடிகார மேட்ருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. உங்க மீம் ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்க. அடுத்ததான் அவன் எங்கேயோ காலேஜ் போறானா, அங்க நம்ம பசங்களையும் மீடியாவை ரெடி பண்ணு. ஓகேவா? வணக்கம். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் திருமணமே செய்து கொள்ளாமல் தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மாபெரும் தலைவர் திரு ராமராஜ் பாண்டியன் அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். தமிழின் மறுவுருவமாக வாழும் திரு ராமராஜ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். என்ன பாடி? தமிழ்தாய் வாழ்த்து. நானா? நீங்க தான் சார். அண்ணா இப்ப எல்லாரும் ஏஞ்சிருக்க சொல்றாரு. ஏய் அண்ணா அமைதியா இருக்க சொல்றாரு. டேய் அண்ணனுக்கு தொண்டை சரியில்லைன்னு உனக்கு தெரியாதா? இந்தா இத வாயில போட்டுக்கோ. இத வாயில போட்டுக்கிட்டா தொண்டையில ஏசி போட்ட மாதிரி கூலா இருக்கும். டிவில பார்த்தேன். மைக் ரிப்பேர். மைக் ஆன் பண்ணதானே வேலை செய்யும். நீராறும் கடல் கொடுத்த கடன் கொடுத்த கடன் கொடுத்த நிலமடந்தை தொழிலொழுகும். அது தொழில் இல்ல, எழில். எழில் எழில். சீராரும் வதனமென 10 மணி கண்டமெதில். அண்ணா அண்ணா மிட்டாய் முடிக்கிட்டியா?
சார் இன்னைக்கு அர்பன் சிங் தமிழ்ல பேசுறாரு, நடிகை நமிதா பேசுறாங்க. இந்த ராம்ராஜ் பண்ணி என்ன கேளுன்றேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சார் சேர்ந்து நீங்க பண்ணி நானும் பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுறீங்களா? தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். ராம்ராஜ் பாண்டியா, உனக்கு தமிழ் தாய் வாழ்த்து கூட பாட தெரியாதா? நான் பாடினா உனக்கு ரொம்ப அசிங்கம். நான் பாடட்டா? அப்பா சொன்ன மாதிரி சொல்லு. ஆ? அப்பா சொன்ன மாதிரி சொல்லுமா. ஆ, உன் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்ப? நீராறும் கடலுடுத்த. குழந்தைகளே கலாய்க்குது. அவ்வளோ பெரிய மக்கா அவன். இவனை போய் அழகன் வசீகரன். பொம்பளைங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, ஆம்பளைங்களும் தொட்டு பார்க்க எங்க வாங்கலாம். ரொம்ப ஜாஸ்தி மாமா. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? ராம்ராஜ் பாண்டியனை ஆம்பளையே இல்லை பொம்பளைன்னு சொல்லிட்டேன். மாப்பிள என்ன சொல்ற நீ? கலர் கலர் சட்டை, ஆம்பளைங்களே கட்டி பிடிக்கிறாரு, கல்யாணமே பண்ணிக்கல, எல்லாமே மேட்ச் ஆகுதுல்ல. சூப்பர் ஐடியா. ஏமா நீ எதுக்கு எடுத்தா சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியான்னு சொல்லிடுற? இவன் இல்லாதெல்லாம் யோசிக்கிறான். ஏம்பா ஊரே தப்பா வச்சிருக்கீம்பா. சிரிக்கும், அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. நம்மளேனா பரவாயில்ல, பேசுவாங்கல்ல. கரெக்ட். பொய் என்ன தெரிஞ்சே ட்ரெண்டிங் டாபிக் ஆகும். மாமா உடனே நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி. இல்ல இது நம்ம சைட்ல இருந்து வரக்கூடாது. நல்லதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி இருக்கணும், கெட்டதெல்லாம் வெளியில இருந்து வரணும். அந்த மாதிரி யாராவது பிடிக்கணும்.